மீண்டும் லாக்டவுனா பரபரப்பை ஏற்படுத்தி பிரதமரின் அறிக்கை விரிவாக பார்க்கலாம். கொரோனா காலகட்டத்தில் உயிரிழப்புகள் பெருகி வந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த உலகமெங்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பலரும் பல இன்னல்களுக்கு ஆளாகினர். சிறு வியாபாரிகள் முதல் பெரும் முதலாளிகள் வரை தொழில் நட்டமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்பொழுதுதான் அதிலிருந்து மீண்டு வருகின்றனர். இச்சூழ்நிலை அதேபோல் மீண்டும் ஒரு நிலை ஏற்படுமா என பொதுமக்களிடம் ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதமரின் அறிக்கை. ஈரான் போர் எதிரொலியாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. पेट्रोल, डीजल, गैस और फर्टिलाइजर जैसे जरूरी सामान की रूटीन सप्लाई प्रभावित हो रही है. இது பற்றி மக்களில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டோம். அதேபோல் மீண்டும் எதிர்கொள்ள தயாராக இருப்பது அவசியம். நீண்டகால நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் நாட்டு மக்கள் ஒற்றுமையாகவும் தயாராகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது பொதுமக்களே மீண்டும் ஒரு லாக்டவுன் வருமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.